வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம பல 100 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி காலத்தோட தொடக்கத்துக்கே ஒரு பயணம் போக போறோம். இந்த பெரிய பிரபஞ்சத்துல நம்ம பூமி எப்படி உருவாச்சுங்கிற ஒரு காவிய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட ஆரம்ப புள்ளி. சரி, எல்லா படைப்புக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. அப்போ ஆரம்பத்துல பூமி எப்படித்தான் இருந்துச்சு? வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு ஆதிகால உலகத்துக்குள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல நம்ம பூமி ஒரு பெரிய காலியான கேன்வாஸ் மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த கேன்வாஸ்ல எந்த கலரும் இல்ல, எந்த உயிரும் இல்ல. எங்க பார்த்தாலும் முடிவே இல்லாத தண்ணி மட்டும்தான். ஆரம்பத்துல இந்த வார்த்தைகளை கேட்டாலே ஒரு மாதிரி மர்மமா ரொம்ப பழமையான ஒரு உணர்வு வருதுல்ல. இங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பூமியில யாருமே எதுவுமே வாழ முடியாத ஒரு நிலைமை, ஒரு வடிவம் இல்லாத வெற்றிடம், ஒரு மாதிரி அமைதியான வெறுமை. இதுதான் அந்த காலத்தோட மிகப்பெரிய சவால். எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான். ஒரு பெரிய மகா சமுத்திரம், தரன்னு ஒன்று இருக்கிற அடையாளமே இல்லாம எல்லாத்தையும் தண்ணி மூடி இருந்துச்சு. ஒரு முழுமையான நீல கிரகம். ஆனா அந்த பெரிய வெறுமைக்குள்ள ஒரு நோக்கம் பிறக்குது. கடவுள் இந்த பூமியில மனுஷங்க வாழணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஒரு நிமிஷத்துல கதையோட போக்கே மாறிடுச்சு. அந்த அமைதி கலைஞ்சு படைப்போட முதல் அசைவு தொடங்குது. இப்போ அந்த ஆதி காலத்து இருட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. ஒரு ஒழுங்கே இல்லாத அந்த இடத்துல முறையா ஒரு ஒழுங்கு வருது. அதுதான் ஒளி. ஆமா, அந்த பிரபஞ்ச இருட்டை கிழிச்சிட்டு வர்றதுக்கு முதல்ல தேவைப்பட்டது ஒளிதான். அது இல்லாம அடுத்த கட்டம்னு ஒண்ணு கிடையாது. அதனால கடவுள் சூரியனோட வெளிச்சத்தை பூமி மேல பட வச்சார். அந்த ஒரே ஒரு கணத்துல பல யுகங்களா இருந்த இருட்டு விலகி போச்சு. இதுதான் இந்த கதையோட முதல் பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனா இது வெறும் வெளிச்சத்தை உருவாக்குறது மட்டும் இல்ல. இங்கதான் காலத்தோட முதல் துடிப்பே தொடங்குது. வெளிச்சத்தையும் இருட்டையும் பிரிச்சதுனால பகல் ராத்திரின்னு ரெண்டு விஷயம் உருவாகுது. காலத்தோட சக்கரம் மெதுவா சுத்த ஆரம்பிக்குது. சரி, இப்போ வெளிச்சமும் வந்துருச்சு, காலமும் உருவாயிடுச்சு. அடுத்ததா பூமி தனக்குன்னு ஒரு வடிவத்தை எடுக்க ஆரம்பிக்குது. நிலம் தனியா, நீர் தனியா பிரிக்கப்பட்டு நம்ம உலகம் மெதுவா உருவாகுது. இந்த படைப்போட ஸ்டெப்ஸ் பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒரு ஆர்டரா இருக்கு. முதல்ல ஒளி, அப்புறம் ராத்திரி பகல்னு காலத்தோட சுழற்சி, கடைசியா தண்ணிலிருந்து நிலம் மேல வருது. ஒவ்வொன்றும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான படியா அமையுது. அதுக்கப்புறமா அந்த பெரிய சமுத்திரத்துல இருந்து நிலத்தை மெதுவா மேல வர வச்சாரு கடவுள். இதை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காட்சியா இருந்திருக்கும். இனிமே நடக்க போற எல்லாத்துக்குமான ஒரு ஸ்டேஜ் இப்போ ரெடி ஆகுது. இப்போ கதையோட டோன் கொஞ்சம் மாறுது. ஒரு அழகான உலகம் உருவாகிடுச்சு. ஆனா அது ரொம்ப அமைதியா, எந்த உயிரும் இல்லாம இருக்கு. ஏதோ ஒண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல அந்த நிலத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன செடி கூட இல்ல. ஒரு முழுமையான அமைதியான வெறுமை. ஏதோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கிற ஒரு ஃபீல். அதாவது பூக்களே இல்ல, மரங்கள் கிடையாது, விலங்குகளோட சத்தம் சுத்தமா இல்ல, ஏன் கடல்ல மீன்கள் கூட இல்ல. அந்த புதுசா பிறந்த உலகத்தோட அந்த ஆழமான மௌனத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கடவுளுக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருந்துச்சு பாருங்க. இந்த ஒரு வரி போதும் கதை இன்னும் முடியலன்னு சொல்றதுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் வருதுல்ல. மேடை தயாரா இருக்கு, லைட்டிங் எல்லாம் போட்டாச்சு. ஆனா இதுல நடிக்க போற ஆக்ட்ரஸ் யாரு? இந்த கேள்வி நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? அடுத்த கட்டத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்குது.